வெல்கம் டு ஃபுட்டி கிச்சன் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல சாஃப்டான நல்ல டேஸ்டான டோனட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 250 ml காய்ச்சின பால் எடுத்துக்கணும். சுகர் 3 டேபிள் ஸ்பூன். இது எதுக்குன்னா டோனட் கொஞ்சம் ஸ்வீட்டாக லிட்டில் பிட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஒரு ஸ்பூனோ கரண்டியோ ஏதாவது வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணாலே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம வீட்டிலே இது செய்கிறதுனால நம்ம பார்த்து செய்யலாம். கடையில் எவ்வளோ அளவு போடுறாங்க, ஹெல்த்தியாக நான் ஹெல்த்தியாக அதெல்லாம் இதுவாக இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டிலே செய்யலாம். இப்போ மைதா மாவு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு ப்ரிஃபரோ அது சேர்த்து நல்லா ஒரு கப் பாலுக்கு 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ நம்ம இதில் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நல்லா ஊற வைக்க போகிறோம். இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அவ்வளோதான். இதை நம்ம மூடி போட்டு ஒரு 1 ஹவருக்கு ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சா பாருங்கள், இது டபுளாகி வரும். அந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக டபுளாகி வரும். இப்போ இதை குட்டி குட்டி பாலாக நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். ஆனால் அதையுமே கையில் கீ தொட்டுக்கோங்க. இல்லாட்டி பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர். பாருங்கள் எவ்வளோ பால். நம்ம பரோட்டாவுக்குலாம் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி தாங்க. அப்புறம் இதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேப் எடுத்து அதில் வச்சு நல்லா சுற்றி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துருங்க. சென்டருக்கு நம்மக்கிட்ட இருக்க வாட்டர் பாட்டில் மூடி சம்திங் ஏதோ ஒரு சின்னதாக வச்சு அதையும் ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டோனட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா எந்த ஆயிலில் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலே நல்ல ஆயிலில் ஒரு நமக்கே தெரியும்ல, ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப ஹெல்த்தி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா திருப்பி போட்டிங்கன்னா நல்லா உப்பி வருங்க. நல்லா ஒரு மேலே நல்லா உப்பி நல்லா அழகாக வரும். அந்த அளவுக்கு நல்லா உள்ளேயும் வேகணும்ல, அதனால் நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரலாம்ல. அதுவும் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு தரும்போது நமக்கு ஃபீல் சாட்டிஸ்ஃபைடும் ஆகும். இதில் நம்ம முட்டை சேர்க்கலை, அப்புறம் எந்த கெமிக்கல்ஸும் நம்ம சேர்க்கலை. சிம்பிளாக வீட்டிலையே நம்ம ஹெல்த்தியாக செய்யலாம். கடையிலெல்லாம் போய் வாங்கினா அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க. நம்ம ஆனால் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் வருதில்ல. நம்ம இதை பார்க்கும்போது எனக்கு நம்ம வடைலாம் சாப்பிடுவோமே அதுதான் ஞாபகம் வருது. ஆனால் இது வடை இல்லைங்க. சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட்டு. பாருங்கள் இப்போ இப்படியே கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. கடையில் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. கடையில் டைரி மில்க்கு எனிதிங் சாக்லேட் வாங்கி அது மேலே மெல்ட் பண்ணி அது மேலே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்ருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜாம் கூட போட்டுக்கலாம். எனக்கு இங்கே மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருந்த மிட்டாய் குட்டி குட்டியாக இருந்ததை நான் வச்சிட்டேன். இதுக்காகவே நிறையா சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம தூவி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள் நம்மளோட டோனட் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாருங்கள் நம்மளோட டேஸ்டான டோனட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த டோனட் செய்கிறது. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். இன்னும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக உங்கள் குட்டீஸ்க்கு டெக்கரேட் பண்ண முடியுமோ டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்மளோட டோனட் ரெடி ஆயிடுச்சு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.